முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களிடம் குடும்பத்துடன் ஆசீர்வாதம் பெற்ற மாம்பாக்கம் அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் மாம்பாக்கம் கிராமத்தில் அதிமுக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய துணை செயலாளருமான மாம்பாக்கம் வேம்புலியின் புதுமனை புகுவிழா நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிமுக நிர்வாகிகளுடன் பங்கேற்றார். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரிடம் அதிமுக முன்னாள் மாம்பாக்கம் தலைவர் வேம்புலி மற்றும் அவரது துணைவியார் புனிதா வேம்புலி மற்றும் குடும்பத்தினர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றனர். இந்த நிகழ்வில் முன்னாள் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் மதனந்தபுரம் கே. பழனி, மாநில இளைஞர் இளம் பெண்கள் பாசறை இணை செயலாளர் இருங்காட்டுக்கோட்டை சிவக்குமார், ஸ்ரீபெரும்புதூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் இறையூர் முனுசாமி, ஒன்றிய கவுன்சிலர் சத்யா பூபாலன், முன்னாள் காடரம்பாக்கம் தலைவர் மோகன், அதிமுக கிளை செயலாளர் விநாயகமூர்த்தி, யாதவ மகாசபை மாநில இளைஞரணி செயலாளர் அம்பத்தூர் ஹரி, திமுக மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு பிரிவு செயலாளர் பில்லாபாங் ராதாகிருஷ்ணன், புரட்சி பாரதம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றிய இணை செயலாளர் அன்பு, கிளை செயலாளர் விநாயகமூர்த்தி மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர். வந்திருந்த அனைவருக்கும் அறுசுவை அசைவ விருந்து வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. போந்தூரில் ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ வெள்ளையம்மன் சமேத அருள்மிகு மதுரை வீரன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் போந்தூரில் அருள்மிகு ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ வெள்ளையம்மன் சமேத மதுரை வீரன் ஆலயம் புதிதாக நிறுவப்பட்டு கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தையொட்டி ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு மகா கணபதி ஹோமம், லட்சுமி ஹோமம், கோ பூஜை, நவகிரக பூஜை, முதலாம் கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் இரண்டாம் கால யாகசாலை பூஜை, மகா பூர்ணாகுதி, தீபாராதனை நிறைவுற்றது. யாகசாலையில் இருந்து பல்வேறு புனித நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பட்டு மேளதாள வாத்தியங்கள் முழங்க விமானத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் ஓத விமான கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவிற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவிற்கான ஏற்பாடுகளை அதிமுக ஸ்ரீபெரும்புதூர் நகர செயலாளர் போந்தூர் மோகன், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் சேட்டு, மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் போந்தூர் சிவா ஆகியோர், கிராம பொதுமக்கள் மற்றும் விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். அதனால இங்க உள்ள அதனால பிராண பிரதிஷ்டை பண்ணனால நம்ம குருவியால் தொடப்படலாகாது. தொட்டா பலிபெடுத்து தொட்டா 3 முறை மதிவாங்க. அப்படி நீங்க மதிவாங்க மாற்றிவாங்க. அதுவாக விளக்கம் இருக்கும். இருந்தாலும் இந்த இருக்கணும். காஞ்சிபுரம் மாவட்டம் தமிழக வெற்றி கழகத்தின் ஒன்றிய செயலாளர்கள் மற்றும் இணை செயலாளர்கள் அறிவிப்பானது வெளியானது. அதைத் தொடர்ந்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஒன்றிய செயலாளர்கள், இணை செயலாளர்கள் அறிவிப்பானது வெளியானது. இதனைத் தொடர்ந்து மாகரல் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட செயலாளர் தென்னரசு ஒன்றிய செயலாளர்களை அறிமுகம் செய்து அவர்களுக்கு தலைமை கழகத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையையும் வழங்கினார்.
அதனைத் தொடர்ந்து நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வாலாஜாபாத் ஒன்றிய பொறுப்பாளரும் வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான வெங்குடி ராகுல் தலைமையில் தெற்கு ஒன்றிய செயலாளர் நித்யானந்தம் மற்றும் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாலாஜாபாத் ரவுண்டானாவில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து பின்னர் ஊர்வலமாக பேருந்து நிலையம் அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதனைத் தொடர்ந்து வெங்குடியில் உள்ள வாலாஜாபாத் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வெங்கடி டி ராகுல் அலுவலகத்தில் ஒன்றிய நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், தொழிலதிபர்கள், சமூக ஆர்வலர்கள் அவருக்கு சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் பிரம்மாண்டமான மாலை அணிவித்து அவரை ஊர்வலமாக அழைத்து சென்றனர். இந்த நிகழ்வில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அவரை தொடர்ந்து பல்வேறு பொறுப்புகள் பொறுப்பேற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்வில் தேவகுமார், பாண்டியன், சிலம்பரசன், சந்தோஷ், ஷியாம் சுந்தர், வேலாயுதம், மணிகண்டன், தீபராஜ், விஜயசாரதி, ராஜீவ்காந்தி, ஷேக் தாவூத், அன்பரசு, பிரியா, சதீஷ், ரமேஷ், சுரேஷ், பிரபாகரன், புகழேந்தி, ஜெயக்குமார், ஸ்ரீதர், புருஷோத்தமன், சுனில்குமார், சித்ரா, அருணா, அஸ்வினி, ஜான்சி ராணி, காயத்ரி பொறுப்பேற்றுக் கொண்டு ஒன்றிய செயலாளரிடம் வாழ்த்து பெற்றனர். ஸ்ட்ரைட்டாக அது போட்டோ ஃபுல்லாக இங்கே இந்த கோல்ஸ் கடி வாங்க அப்படியே வாங்க எத்திரி உள்ள வாங்க கல்பாக்கம் அருகே குன்னத்தூர் கிழக்கு கடற்கரை சாலையில் அரசு பேருந்தும் வேனும் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் கூவத்தூர் அடுத்த கீழார்கொள்ளை பகுதியை சேர்ந்தவர்கள் 20 பேர் ஆலத்தூர் தனியார் நிறுவனத்திற்கு இன்று அதிகாலை வேலைக்கு சென்றுள்ளனர். அப்போது கல்பாக்கம் அடுத்த குன்னத்தூர் கிழக்கு கடற்கரை சாலையில் புதுச்சேரி நோக்கி செல்லும் அரசு பேருந்தும் கேளம்பாக்கம் நோக்கி செல்லும் வேனும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் அமுலு, உமா இருவரும் சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மற்றொரு பெண் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் காயமடைந்தவர்களை ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த சதுரங்கப்பட்டினம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவில் உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மேற்கு ரத வீதியில் அமைந்துள்ள இக்கோவில் வாசலில் 12 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 4 கால யாக வேள்விகள் நடத்தப்பட்டு அதிகாலை கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 29ஆம் தேதி மாலை முதல் கால வேள்வியுடன் துவங்கிய கும்பாபிஷேக விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதிகாலையில் துவங்கிய பூஜையில் யாக குண்டங்களில் வைக்கப்பட்ட புனித தீர்த்தம் அடங்கிய கலசங்களுக்கு நான்மறைகள் ஓதி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகர் வழிபாடு, கலச வழிபாடு, திருமேனிகளுக்கு சக்தி ஏற்றல், திருக்கண் திறத்தல் மற்றும் பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை புனித கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மூலவர் சன்னதி, கருவறை கோபுரம், அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள், சக்கரத்தாழ்வார், ஆஞ்சநேயர் மற்றும் சுற்று தெய்வங்களின் கோபுரங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீரால் அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் பழனி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணி, பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.
பழனியில் பழமை வாய்ந்த அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள் திருக்கோவில் உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த திருக்கோவிலின் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. மேற்கு ரத வீதியில் அமைந்துள்ள இக்கோவில் வாசலில் 12 யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 4 கால யாக வேள்விகள் நடத்தப்பட்டு அதிகாலை கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கடந்த 29ஆம் தேதி மாலை முதல் கால வேள்வியுடன் துவங்கிய கும்பாபிஷேக விழாவின் முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது. அதிகாலையில் துவங்கிய பூஜையில் யாக குண்டங்களில் வைக்கப்பட்ட புனித தீர்த்தம் அடங்கிய கலசங்களுக்கு நான்மறைகள் ஓதி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து விநாயகர் வழிபாடு, கலச வழிபாடு, திருமேனிகளுக்கு சக்தி ஏற்றல், திருக்கண் திறத்தல் மற்றும் பூர்ணாகுதி நடைபெற்றது. தொடர்ந்து யாகசாலை புனித கலசங்கள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு மூலவர் சன்னதி, கருவறை கோபுரம், அருள்மிகு லட்சுமி நாராயண பெருமாள், சக்கரத்தாழ்வார், ஆஞ்சநேயர் மற்றும் சுற்று தெய்வங்களின் கோபுரங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீரால் அபிஷேகமும் தீபாராதனையும் நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் பழனி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணி, பழனி கோவில் இணை ஆணையர் மாரிமுத்து, முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குரோம்பேட்டையில் நடைபெற்ற இந்து திராவிட மக்கள் கட்சி மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும், நிரந்தர ஆசிரியர்களை நியமனம் செய்ய வேண்டும் என தேசிய தலைவர் டாக்டர் ரமேஷ் பாபுஜி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சென்னை அடுத்த குரோம்பேட்டை தனியார் மண்டபத்தில் இந்து திராவிட மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் தேசிய தலைவரும் நிறுவனருமான டாக்டர் ரமேஷ் பாபுஜி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழகத்தை யார் ஆள வேண்டும் என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும் எனவும், இந்து கோவில்களில் நடைபெறும் பல்வேறு முறைகேடுகளை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. கூட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட இந்து திராவிட மக்கள் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ரமேஷ் பாபுஜி பேசுகையில், இந்து திராவிட மக்கள் கட்சியின் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் மாநில தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டேன் எனவும், வருகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் வேட்பாளரை நிறுத்துவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும் தெரிவித்தார். முதற்கட்டமாக 10 வேட்பாளர் அறிவிக்கப்பட்டனர். தமிழக அரசு எந்த முக்கிய விஷயத்திற்கு போராட வேண்டுமோ அதற்கு போராட வேண்டும். SIR என்பது மத்திய அரசு போலி வாக்காளர்களையும் இறந்தவர்களையும் தமிழகத்தில் கண்டுபிடிக்கவும் சரியான ஒரு நிலைப்பாடு எடுத்துள்ளது. இதை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு எங்கள் ஆதரவை தெரிவிப்பதாகவும், உயர்கல்வியில் உள்ள ஆசிரியர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிபவர்களை நியமனம் செய்யாமல் இந்த அரசு உள்ளது எனவும், குவியலாக கல்லூரி திறக்கப்பட்டும் ஒப்பந்த அடிப்படையில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகின்றனர் என்றும், அவர்களுக்கு நிரந்தர பணி நியமனம் செய்ய வேண்டும் எனவும், தமிழகத்தில் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தை போதையில்லா மாநிலமாக மாற்றி இளைஞர்களை காக்க விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும், திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பிரதமரை கொள்வேன் என்றும், ஆளுநர் ரவியை பயங்கரவாதி என சொல்வதை நிறுத்த வேண்டும் என எச்சரித்து அறிவுறுத்துவதாகவும், இந்து சமய அறநிலையத்துறை இந்து ஆலயங்களுக்கு பாதுகாப்பும் இந்து பக்தர்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை எல்லாம் செய்து தர வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். ஆனால் அந்த சர்ச்சை இன்றைய வரை அகற்றப்படவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் பிரதமர் மோடியை கொல்வேன் என்பது ஆளுநர் ரவி என்பவரை
பயங்கரவாதி என்று சொல்வது இது போன்ற தவறான செயலிலே ஈடுபடக்கூடாது என்று இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினருக்கு எங்களுடைய எச்சரிக்கையாக அவர்களுக்கு நாங்கள் அரசின் மழைக்கால எச்சரிக்கையை மீறி செயல்பட்ட தனியார் பள்ளி ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டும் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவர்கள் அவதி. நடவடிக்கை எடுப்பார்களா அதிகாரிகள்? கனமழை காரணமாக செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு சிவப்பு நிற அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து பள்ளிகளில் சிறப்பு வகுப்புகள் எடுக்கக்கூடாது என தமிழக அரசு அறிவித்திருந்தும் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இயங்கி வரும் விவேகானந்தா வித்யாலயா தனியார் பள்ளி 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை கொண்டு தேர்வு திருவிழா எனும் நிகழ்ச்சியை தனியார் தொலைக்காட்சி தொகுப்பாளர் மகேஷ் என்பவரை வைத்து மதுராந்தகம் அருகே சிலாப்பட்டணத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடத்தியது. இந்த திருமண மண்டபத்தில் குளிர்சாதன அறையில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை வைத்து அரசு விதிமுறைகளை மீறி நடைபெற்றது. எனவே சம்பந்தப்பட்ட கல்வித்துறை அதிகாரிகள் இந்த பள்ளியின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. குறிப்பாக இதில் பள்ளி மாணவர் ஒருவர் பள்ளி பேருந்தில் செல்லும் போது ஜன்னலோர கண்ணாடி மாணவரின் கையில் கிழித்துள்ளது. அந்த மாணவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளித்து பின்னர் வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர். மேலும் மாணவர்கள் முகக்கவசம் ஏதும் அணியாமல் அருகருகே அமர்ந்திருந்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்ப நான் சொன்ன வரிசையில அடுத்ததாக ஏன் அப்படின்னா இந்த குடும்பத்தில் மிகப்பெரிய மக்களுக்கு இருக்கிற பொறுப்பை விட உங்களுக்கு இருக்கிற பொறுப்பும் சுமையும் வந்து நூற்றாண்டு பழமை வாய்ந்த சக்கம்பட்டி முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள சக்கம்பட்டியில் நூற்றாண்டு பழமை வாய்ந்த புகழ்பெற்ற சக்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. ஆண்டுதோறும் இங்கு நடைபெறும் சித்திரை திருவிழாவில் தேனி மாவட்டம் மட்டுமல்லாது அண்டை மாவட்டங்களில் இருந்தும் லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடி நேர்த்திக்கடன் செலுத்தும் சிறப்புடையது இக்கோவில். இக்கோவில் கும்பாபிஷேகம் ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. அறநிலையத்துறைக்கு கட்டுப்பட்ட கோவிலில் கும்பாபிஷேக விழா 3 நாட்களுக்கு முன்பு விக்னேஸ்வர பூஜையுடன் தொடங்கியது. இதையடுத்து 5 கட்ட வேள்வி யாகசாலை பூஜை நடைபெற்றது. இன்று காலை கடங்கள் புறப்பாடு ஆகி சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் ஓத கலசத்தில் 108 புண்ணிய தீர்த்தங்களிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டது. அப்போது ஆயிரக்கணக்கான கைகளில் காப்பு கட்டி விரதமிருந்த ஆண் பெண் பக்தர்கள் பயபக்தியுடன் அம்மனை வழிபட்டனர். இதையடுத்து கூடியிருந்த பக்தர்களின் மீது நவீன ட்ரோன்கள் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டு தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் பின்பு முத்துமாரி அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதையடுத்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் கூடிய விழாவில் அசம்பாவித சம்பவங்களை தடுக்க ஆண்டிப்பட்டி காவல் துணை கண்காணிப்பாளர் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். வேப்பூர் அருகே தொடர் மழையால் கூரை வீடு இடிந்து விழுந்து டிவி, பீரோ, கட்டில், வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதம். கடலூர் மாவட்டம் சிறுபாக்கம் அடுத்துள்ள மலையனூர் கிராமத்தில் வசித்து வருபவர்கள் அமுதா, இளைய பெருமாள் என்கிற வயதான தம்பதியினர்.
இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ள நிலையில் குடும்பத்தோடு அவருடைய கூரை வீட்டில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக பெய்த புயல் மழையின் காரணமாக கூரை வீட்டின் சுற்றுச்சுவர் சேதமடைந்துள்ளது. வீட்டின் சுற்றுச்சுவர் மலமளவென விழும் சத்தம் கேட்டு குடும்பத்தோடு அலறி அடித்துக் கொண்டு வீட்டை விட்டு வெளியே வந்த நிலையில் கூரை வீட்டின் சுற்றுச்சுவர்கள் கீழே இடிந்து விழுந்து பெருத்த சேதமானது ஏற்பட்டுள்ளது. மேலும் வீட்டில் கட்டில், பீரோ உள்ளிட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் சேதமடைந்த நிலையில் குடும்பத்தோடு நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் இழப்பீடு கேட்டும் அரசு வழங்கும் தொகுப்பு வீடு கேட்டும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் பேருந்து நிலையம் அருகே உலக எய்ட்ஸ் தின விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். உலகம் முழுவதும் டிசம்பர் 1ஆம் தேதி எய்ட்ஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. அதனையொட்டி அரியலூர் பேருந்து நிலையம் அருகே விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் தொடங்கி வைத்தார். பேரணியில் ஏராளமான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியவாறு ஊர்வலமாக நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்றனர். மாணவர்களுடன் மாவட்ட ஆட்சியர், இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி பொறுப்பாளர்களும் ஊர்வலமாக சென்றனர். ஊர்வலம் நிர்மலா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நிறைவடைந்தது. தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரவு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பாதுகாவலர் மீது வாகனம் நிறுத்துவதில் ஏற்பட்ட தகராறில் தாக்குதல். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாள்தோறும் 5000த்திற்கும் மேற்பட்ட நோயாளிகள் சிகிச்சை பெறும் நிலையில் இதில் தூய்மை பணி, காவல் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக ஒப்பந்த அடிப்படையில் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இரவில் பிரசவ வார்டுக்கு வெளியே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஒப்பந்த பாதுகாவலர் பாலமுருகனிடம் இருசக்கர வாகனத்தை நிறுத்துவதில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு தகராறு செய்த சிலர் ஒரு கட்டத்தில் ஒப்பந்த பாதுகாவலாளி பாலமுருகனை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதில் காயமடைந்த பாலமுருகன் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சையில் உள்ள நிலையில் தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது உடனடியாக கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், நாள்தோறும் நூற்றுக்கணக்கான நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் வருகை தரும் இடத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் தங்களுக்கு பணி பாதுகாப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மருத்துவமனை பாதுகாவலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாக்குதலில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதுக்கு அப்படி அடிக்கிறது நீங்க ஒரு செக்யூரிட்டியா போய் கலைச்செல்வன் யாரு? கும்பகோணம் வீனஸ் கல்வி நிறுவனர் டாக்டர் மணிகண்டன் பிறந்தநாளை ஒட்டி கேக் வெட்டி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கும்பகோணம் வீனஸ் கல்வி நிறுவனர் டாக்டர் மணிகண்டன் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் லோகநாதன் தலைமை தாங்கினார். கும்பகோணம் மாநகர் மேயர் சரவணன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் கேக் வெட்டப்பட்டு அனைவருக்கும் வழங்கப்பட்டது.
தொடர்ந்து மாவட்டம் முழுவதும் பல்வேறு ஊர்களில் இருந்து காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரண்டு வந்து மணிகண்டனுக்கு பூங்கொத்து மாலை மற்றும் சால்வை கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஹிமாயின் கபீர், மாவட்ட செய்தி தொடர்பாளர் தண்டாளம் சரவணன், வழக்கறிஞர்கள் சாலியா கார்த்தி, செந்தில் முருகன், ஐயப்பன், சந்துரு மற்றும் ஆசிரியர்கள், ஊழியர்கள், பெற்றோர்கள், மாணவ மாணவிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கூடலூர் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன் அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய ஜீர்ணோத்தாரண நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவானது கடந்த 30ஆம் தேதி காலை விநாயகர் பூஜை, கணபதி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் முதல் கால பூஜை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து விநாயகர் பூஜை, கோ பூஜை, புண்ணியா வாசனம் உள்ளிட்ட பூஜைகளுடன் 2ஆம் கால யாக பூஜை தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து மகா பூர்ணாகுதி உள்ளிட்ட பூஜைகள் செய்யப்பட்டு புனித நீர் சிவாச்சாரியார்கள் யாகசாலையில் இருந்து விமான கோபுர கலசத்திற்கு வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அருள்மிகு ஸ்ரீ கங்கையம்மன், ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய சுவாமிகளுக்கும் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த கும்பாபிஷேக விழாவில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலய குடமுழக்கு விழா 16 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்றது. கும்பகோணம் ஆதி கும்பேஸ்வரர் ஆலயத்தின் குடமுழக்கு விழா 16 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று சிறப்பாக நடைபெற்றது. 13 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்யப்பட்டு திருப்பணிகள் நிறைவு பெற்றதும் கடந்த 27ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் குடமுழக்கு விழா நிகழ்வுகள் தொடங்கின. 8ஆம் கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றதும் பூஜிக்கப்பட்ட புனித நீரால் கோவில் கோபுர கலசங்களுக்கு குடமுழக்கு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு, உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், காஞ்சி மடாதிபதி விஜயேந்திரர், பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பாதுகாப்பு கருதி குடமுழக்கு விழா நடைபெற்ற திருக்கோவிலுக்குள் அடையாள அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டும் அனுமதிக்கப்பட்டனர். அமர்ந்தவனே
அடையாளம் தெரியாத முதியவர் உடலை மரக்காணம் பேரூராட்சி ஊழியர்களின் உதவியுடன் போலீசார் மரக்காணம் ஈசிஆர் சாலை ஓரம் உள்ள இடுகாட்டில் அடக்கம் செய்தனர். மரக்காணம் அருகே பனிச்சமேடு பகுதியில் கடந்த மாதம் அடையாளம் தெரியாத முதியவர் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி கிழக்கு கடற்கரை சாலையில் இறந்து விட்டார். இதுகுறித்து தகவல் அறிந்த மரக்காணம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று அவரது உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கனகசெட்டிக்குளத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மரக்காணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விபத்தில் பலியான முதியவர் யார், அவர் எந்த ஊரை சேர்ந்தவர் என்று விசாரணை மேற்கொண்டனர். ஆனால் விபத்தில் பலியான முதியவரை பற்றிய தகவல் காவல்துறையினருக்கு கிடைக்கவில்லை. இதனால் அவரது உடலை மரக்காணம் பேரூராட்சி ஊழியர்களின் உதவியுடன் மரக்காணம் காவல்துறையினர் மரக்காணம் கிழக்கு கடற்கரை சாலை ஓரமுள்ள இடுகாட்டில் அடக்கம் செய்தனர். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திண்டிவனத்தில் திமுக நகர விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாநில அளவிலான கால்பந்து போட்டி நடைபெற்றது. தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு திண்டிவனம் நகர விளையாட்டு மேம்பாட்டு அணி சார்பில் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சந்திரன் தலைமையில் மாநில அளவிலான கால்பந்து போட்டி நடைபெற்றது. இதில் மொத்தமாக 30 அணிகள் கலந்து கொண்டு விளையாடியுள்ளன. மேலும் இதில் முதல் பரிசு 30,000 ரூபாய் பாஸ்கர் FC வந்தவாசி அணி வெற்றி பெற்றது. இரண்டாம் பரிசாக 20,000 ரூபாய் PRS பிரதர்ஸ் திண்டிவனம் அணி வெற்றி பெற்றது. மூன்றாவது பரிசு 15,000 ரூபாய் சென்னை FC அணி வெற்றி பெற்றது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பரிசு தொகை மற்றும் வெற்றி கோப்பையை வழங்கினார். இதில் நகர செயலாளர் கண்ணன், நகர விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் கணேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பெரம்பலூர் மாவட்டம் களரம்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு ஆதி திராவிடர் நல தொடக்க பள்ளியில் இடிந்து விழும் நிலையில் உள்ள கட்டிடத்தை புதிய கட்டிடமாக கட்டித்தர வலியுறுத்தி உடைந்து போன ஓடுகளை தலையில் சுமந்தவாறு முன்னாள் மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெரம்பலூர் மாவட்டம் களரம்பட்டி கிராமத்தில் அரசு ஆதி திராவிடர் நலத்துறையின் சார்பில் தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் கடந்த 75 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட 2 ஓட்டு கட்டிடங்கள் உள்ளன. இதில் 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வந்த நிலையில் ஓட்டு கட்டிடம் பழுதடைந்து உடைந்து ஓடுகள் உடைந்து விழுந்து கொண்டிருப்பதால் பெற்றோர்கள் குழந்தைகளின் பாதுகாப்பு கருதி மாற்று பள்ளியில் சேர்ப்பதால் மாணவர்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கியுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது பெய்த மழையின் காரணமாக பள்ளி கட்டிடம் அதிக அளவில் ஒழுக தொடங்கியதை அடுத்து கட்டிடத்தின் மேல் டார்பாய்கள் மற்றும் பிளக்ஸ் கொண்டு மூடி உள்ளனர். இந்த கட்டிடத்தை மாற்றிவிட்டு புதிய கட்டிடத்தை அமைத்து தர வேண்டுமென முன்னாள் மாணவர்கள் மற்றும் கிராம மக்கள் சார்பில் பலமுறை கோரிக்கை விடுத்தும் துறை சார்ந்த அலுவலர்கள் கண்டுகொள்ளவில்லை. இதனையடுத்து முன்னாள் மாணவர்கள் சிலர் அந்த கட்டிடத்தில் இடிந்து விழுந்த ஓடுகளை தலையில் சுமந்தவாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு காவலர்கள் அவர்களை ஆட்சியரிடம் நேரில் சென்று முறையிட அறிவுறுத்தியதன் அடிப்படையில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு ஆட்சியரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்துவிட்டு கலைந்து சென்றனர். புதிய கட்டிடம் கட்டிக்கொடு 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 புதிய கட்டிடம் கட்டிக்கொடு சூழ்நிலை இருக்குது. இவங்ககிட்ட நாங்க மனு கொடுத்து பாத்துறோம், எதுவுமே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்தா தான், ஏதாவது அவர்கிட்ட 100 பிள்ளைங்க பக்கம் படிக்குது, அங்க ஏதாவது ஒரு பெரம்பலூர் மாவட்டம் பழனியில் கஞ்சா விற்பனை செய்த 10 இளைஞர்கள் கைது. கஞ்சா மற்றும் 4 இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்து போலீசார் விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் ABA கல்லூரி, பாலாஜி மருத்துவமனை, அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மற்றும் ஐஸ்வர்யா மருத்துவமனை ஆகிய பகுதிகளில்
டிஎஸ்பி தனஞ்சயன் அதிரடி உத்தரவின் அடிப்படையில் நகர காவல் ஆய்வாளர் மணிமாறன், சார்பு ஆய்வாளர் விஜய் தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணி மேற்கொண்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த இளைஞர்களை காவல்துறையினர் விசாரணை செய்தனர். அப்போது முன்னுக்கு பின் முரணாக காவல்துறையினரிடம் தகவல் தெரிவித்த 10 பேரை காவல்துறையினர் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செய்தனர். விசாரணையில் 10 பேரிடம் இருந்தும் 140 கிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. இதையடுத்து அடிவாரம் தில்லையாடி வள்ளியம்மை தெருவை சேர்ந்த சைதான் பாலா என்கிற பாலசரவணன், இந்திரா நகரை சேர்ந்த கார்த்திக், குறும்பப்பட்டி அடிவார பகுதியை சேர்ந்த மகேஸ்வரன், தட்டாங்குளம் பகுதியை சேர்ந்த ருத்ரா பூபதி, சாமி தியேட்டர் பகுதியை சேர்ந்த நாகராஜன், குறும்பப்பட்டியை சேர்ந்த நாகராஜன், பாட்டாளி தெருவை சேர்ந்த சரவணன், தில்லையாடி வள்ளியம்மை தெருவை சேர்ந்த பிரதீப், தெற்கு அண்ணா நகரை சேர்ந்த முத்துப்பாண்டி, அடிவாரம் கௌதம் என்கிற லல்லி 10 பேரும் கல்லூரி மாணவர்களிடம் கஞ்சா விற்பனை செய்த காத்திருந்தது தெரியவந்தது. அவர்களிடமிருந்து 100 கிராம் கஞ்சா விற்பனைக்காக வைத்திருந்தது பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் 4 இருசக்கர வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. தொடர்ந்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலே ஏறீங்க. உளுந்தூர்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் கூட்டத்தில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாநில துணைத் தலைவர் சீனிவாசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் கள்ளக்குறிச்சி மாவட்ட மேலிட பார்வையாளரும் பஞ்சாப் மாநில பொருளாளரும் பதன்கோட் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான அமித் விஜ் கலந்து கொண்டு புதிய மாவட்ட தலைவரை தேர்ந்தெடுப்பது குறித்து கட்சி நிர்வாகிகளிடையே விளக்க உரையாற்றினார். இதில் மாவட்ட தலைவர் ஜெயகணேஷ் மற்றும் மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர நிர்வாகிகள் உட்பட சுமார் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இறுதியாக செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்த அமித் விஜ், கட்சி தலைமையின் முடிவின்படி சரியாக பணி செய்பவர்களுக்கு மாவட்ட பொறுப்புகள் வழங்கப்படும் என்று கூறினார். அப்பொழுது தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி எத்தனை தொகுதிகளில் போட்டியிடும் என்று செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அது கட்சியின் தலைமை முடிவு செய்யும் என்று பதிலளித்தார். मुझे एनजीओ, सिविल सोसाइटी और जो कलाकुर्ची डिस्ट्रिक्ट के इम्पोर्टेंट लोग हैं उनसे भी समझना है कि कांग्रेस ऐसा क्या करे कि कांग्रेस वापस लोगों के दिल कर रहे हैं. மத்திய அரசு திட்டங்களை குறை சொல்வதற்காகவும் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குவதற்காகவும் ஸ்டாலின் முதலமைச்சராக பதவி வைத்து வருகிறார் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கடமலைக்குண்டு கிராமத்தில் நடைபெற்ற அதிமுக பிரமுகரின் இல்ல திருமண விழாவில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து அவர் கூறுகையில், ஆளுநர் மாளிகை மக்கள் மன்றம் என பெயர் மாற்றம் செய்ததை தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக விமர்சனம் செய்தது குறித்து கேட்டபோது, மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களை குறை சொல்வதற்காகவும் தனது மகன் உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக ஆக்குவதற்காக மட்டுமே அவர் தமிழகத்தில் பதவி வைத்து வருகிறார். தமிழகத்தை போல் அரசு திட்டங்களுக்கு பல்வேறு பெயர்களை நாங்கள் வைக்கவில்லை. மக்கள் மன்றம் என்றே பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதில் என்ன தவறு இருக்கிறது? முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மத்திய அரசை குறை சொல்வதையே வேலையாக வைத்துள்ளனர். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தலின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்ததாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியது குறித்து கேட்டபோது, செங்கோட்டையன் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைவதற்கு முன்பாக யாரை சந்தித்துவிட்டு சென்றார் என்பது உதயநிதிக்கு தெரியாதா? முதலமைச்சர் ஸ்டாலின் மூலம் சேகர்பாபு செங்கோட்டையனை சந்தித்து பேசிய பின்னரே அவர் அந்த கட்சிக்கு சென்றுள்ளார். அவர்கள் என்ன பேசினார்கள் என்பது தெரியாது. மக்களை குழப்புகின்ற வேலையை தான் உதயநிதி ஸ்டாலின் செய்து வருகிறார். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் வழியில் விஜய் செயல்படுவதாக செங்கோட்டையன் கூறிய கருத்து குறித்து கேட்டபோது, இதைவிட வேடிக்கையான விஷயம் எதுவும் இல்லை.
50 ஆண்டுகால அரசியல் அனுபவம் கொண்ட செங்கோட்டையன் இவ்வாறு கூறுவது வியப்பாக உள்ளது. எம்ஜிஆரின் வழியும் கொள்கையும் வேறு, விஜயின் வழியும் கொள்கையும் வேறு. இது கூட செங்கோட்டையனுக்கு தெரியாதா என்றார். தேனியில் போட்டியிடுவீர்களா என்ற கேள்விக்கு, தேனி மாவட்டத்தில் ஏற்கனவே பல வேட்பாளர்கள் உள்ளனர். இதில் நானும் வந்தால் அவர்கள் என் மீது கோபம் கொள்வார்கள் என கூறினார். தேவையில்லாத சிந்தனையும் செயலும் தான் தேவைன்னு சொல்லி முதலமைச்சர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது 4.25 வருஷம் ஆச்சு. மத்திய அரசு எந்த திட்டம் சொன்னாலும் சரி, எந்த திட்டம் அறிவிச்சாலும் சரி, உடனடியாக எதிர்த்து பேச வேண்டியதுதான் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவருடைய வேலையை தவிர இன்னும் ஒரு வேலை அவருடைய மகன் மதிப்புக்குரிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக. இதை தவிர தமிழ்நாட்டிற்கு முதலமைச்சர் ஏதாவது செய்தாரா அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் எதிர்த்து இவங்க மட்டும் பேரில் மாத்தி வைப்பாங்க.